ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் இந்த பூமியானது சபிக்கப்பட்டுள்ளது. சாபம் நிறைந்த இந்த பூமியில் நமக்கு கிடைத்த பலன், சாபத்தின் பலனோ இந்த முள்ளும் குறுக்கும் முளைத்ததுதான். நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி வருத்தத்தோடு அதன் பலனை புசிக்க காரணம் ஆதாமினுடைய சாபம்தான். தேவனுடைய வார்த்தை கோபமாக மனிதன் மேல் விழுந்தது. அதுவே சாபம். வானத்திலிருந்து வந்த இயேசுவானவரே நம்முடைய சாபத்திலிருந்து விடுதலை தருகிறவர். இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே நம்மளுடைய சாபம் விடுதலையாக்கப்பட்டது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. சாபம் நீங்கிய வாழ்வையும் பெற முடியாது. ஆதாம் தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொள்ளவில்லை. பாவம் செய்தவனை தேவன் மன்னிக்கிறார். ஆனால் செய்த பாவத்தை அவன் ஒத்துக்கொள்ளாததினால் தேவன் ஆதாமை சபித்து விடுகிறார். சபித்த தேவன் இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைத்ததான ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவை போல் நாமும் கீழ்ப்படிந்தால் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். சாபமில்லா வாழ்வு. தேவன் கொடுத்ததான சாபத்துக்கு இயேசுவின் மூலமா நமக்கு விடிவு காலம் கிடைச்சிருச்சு. ஆனா இன்னைக்கு நிறைய சபைகள்ல போதகர்மார்கள் தங்களுடைய விசுவாச பிள்ளைகளை சபிக்கிறீங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய துக்கமான காரியம். விசுவாச பிள்ளைங்க பாஸ்டருக்கு கீழ்ப்படியினா உடனே பாஸ்டர்மார்களா சபிச்சிடுறீங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சபிப்பவர்களையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுது. அதனாலதான் இன்னைக்குள்ள சபைகள்ல பாத்தீங்கன்னா பாஸ்டர் குடும்பம் செல்வ செழிப்பா இருக்கு. ஆனா விசுவாச குடும்பம் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆயிருச்சு. ஆகவே ஊழியர்களே, தேவனே சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு. நீங்க யாரும் சபிக்காதீங்க. ஒருவேளை யாரையாவது சபிச்சிருந்தீங்கன்னா அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்களும் ஆசீர்வாதத்தை பெறணும். நீங்கள் உண்மையாலுமே இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் என்றால், உண்மையாலுமே இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனா இருந்தா எல்லாரையுமே ஆசீர்வதிங்க. உங்களுக்கு விரோதமா உங்களை அடிக்கிறவங்க, காயப்படுத்துறவங்க எல்லாரையுமே ஆசீர்வதிங்க. எல்லாருமே ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவினுடையதா இருக்கணும். அப்பதான் அதில் உள்ள மகிமை நீங்க பார்க்க முடியும்.